ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவராமனுக்கும் பார்வதி புவனேஷ் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய சூழ்ச்சி வேலைகள் எல்லாமே தெரிய வருது. அப்படியே சிவராமன் சும்மா விடுவாங்களா, அப்படியே பார்வதியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வதியும் வீட்டுக்கு வந்த முருகன் பக்தர்கள் முன்னாடி இந்த குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஜானகி ரகுராம் சொன்னபடியே அந்த பக்தர்கள் எல்லாருமே மனம் மகிழ்ந்து இந்த இடத்துல இருந்து போகணும், அதற்காக விருந்து எல்லாமே தயாரா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதியும் இப்பதான் கிச்சன்ல யாருமே இல்லை, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த சமையல் எல்லாத்துலேயுமே உப்பு அள்ளி போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கை நிறைய உப்பெல்லாம் எடுத்து நம்ம ஜானகி கஷ்டப்பட்டு சமைச்ச எல்லாத்துலேயுமே உப்பு போட்டுடுறாங்க. அதே சமயத்தில் சரி இது மட்டும் பார்த்தாது, இந்த இலை எல்லாமே கிழிச்சு வச்சிடலான்னு இலையை கிழிச்சு வைக்கிறது, பூஜை பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச நல்ல தேங்காய் எல்லாம் மாற்றிட்டு அழுவன தேங்காய் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது, ஒரு விஷயத்தில் தப்பிச்சாலுமே இன்னொரு விஷயத்தில் மாட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பக்தர்கள் எல்லாருமே வந்த உடனே நம்ம ரகுராமும் அவங்கள வரவேற்கிறாங்க. நம்ம ஜானகி அவங்க பாதங்களை எல்லாம் கழுவி அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அந்த சமயத்தில் நம்ம பக்தர்களும் சரி பூஜையை ஆரம்பிக்கலாம் சொல்லி அந்த இடத்துல வரும்போது சரி அந்த தேங்காய் எல்லாம் எங்கே இருக்கு, பூஜைக்கான எல்லா பொருட்களையும் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ரகுராம் ஜானகி எல்லாருமே சொல்லும்போது தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. நம்ம பார்வதியும் மனசுக்குள்ள எப்படியோ மாறி தான் அந்த தேங்காய் வரப்போகுது, நல்ல தேங்காயா இருக்காது அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நல்ல தேங்காயா இருக்குது. இதை கொஞ்சம் கூட பார்வதி எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயத்தில் சரி அடுத்து சாப்பாடு தான், சாப்பிட்ற நேரத்தில் இலையும் கிழிஞ்சுதான் இருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராமும் சரி பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட வராங்க, எல்லாமே நல்லபடியாக ரெடி ஆயிட்டான்னு வந்து பார்க்கலான்னு கவனிக்கும் போது இலை எல்லாமே கிழிஞ்சிருக்கிறத கவனிச்ச உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சிவராமனை கூப்பிட்டு என்ன சிவா இங்கே நடக்குது, இந்த இலை எல்லாமே இப்படி கிழிஞ்சிருக்கு, இதை கொஞ்சம் கூட நீ கவனிக்க மாட்டியா, இப்படி இலையை அந்த பக்தர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவராமனும் இல்லைன்னா நான் கரெக்டாக தான் இலையெல்லாம் கொண்டு வச்சேன், இது எப்படி கிழிஞ்சதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது ரகுராமும் என்ன பேசுகிற, உங்ககிட்ட தானே எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைச்சேன், அப்படி இருக்கும்போது இவ்வளோ கவனக்குறைவாவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவராமனும் அப்படி குழம்பி போய் நிற்கும் போது மாயா கரெக்டாக அந்த இடத்துல வந்து இல்லை பெரியப்பா சித்தப்பா கொண்டு வந்த இலை எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் மாறுதலாக வேற ஒரு இலையை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது ரகுராமன் நம்ம சிவராமன் கிட்ட சிவா ஏதோ ஒரு அவசரத்தில் நான் உன்னை இப்படி திட்டிட்டேன், இன்னும் மன்னிச்சிடு அப்படி சொல்லும்போது நம்ம சிவராமனும் சரி விடுங்கண்ணா, நீங்கள் என்ன வேணும்னா திட்டினீங்க, அந்த இலையை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி நீங்கள் என்ன திட்டிட்டீங்க, எனக்கு அது எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராமும் ஜானகி கிட்ட என்ன ஜானகி எல்லா சமையல் எல்லாம் ரெடி ஆயிட்டுல, எல்லாருமே இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக தயாராகி அங்கே உட்காரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்வதியோட மனசுல சந்தோஷமா இருக்கு, எப்படி இருந்தாலுமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்ல போறாங்க. ரகுராம் மாமா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எல்லா சாப்பாடெல்லாம் நல்லபடியா இருக்கணும், வந்த பக்தர்கள் எல்லாமே மனம் கோணாம நல்ல மகிழ்ச்சியோட போகணும்னு சொல்லியிருக்காங்க. பூஜையில தான் இந்த பிரச்சனை இல்லாம போயிட்டு இந்த சாப்பாடு விஷயத்துல நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுதுன்னு பார்வதியும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சாப்பிட ஆரம்பிக்காங்க. சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல, அவ்வளோ நல்லா இருக்குது, தேவாமிர்தம் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. நம்ம ஜானகியும் ரொம்பவே நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த சாமியார்கள் எல்லார்ட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பார்வதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இங்கே நடக்குது, நம்ம எல்லாத்துலேயுமே உப்பெல்லாம் போட்டிருந்தோம், அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்வதி குழம்பி போய் நிற்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனா மாயா எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப நிம்மதியாக கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படியே ஜானகிட்ட இந்த பூஜை நல்ல சிறப்பாகவே முடிஞ்சது, சாப்பாடும் நல்லாவே இருந்தது, எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ரகுராமுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ரகுராமா நீங்கள் வந்ததுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி, நல்லபடியாக அந்த குடும்பம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. அங்கே உள்ளவங்களும் இந்த மணல் கோட்டை மாதிரி இருக்க இந்த குடும்பத்தை இரும்பு கோட்டை மாதிரி ஆக்குறது நீதாமா அப்படி சொல்லிட்டு மாயாவை பார்த்து புகழ்ந்து தள்ளுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம பாத்மா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒன்று நினச்சா இவங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு போகிறாங்களே, அதுவும் இந்த மாயாவை போய் இப்படி புகழ்ந்துட்டு போகிறாங்க.
என்னதான் இந்த மாயா பண்ணி வச்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பார்வதி ஒரு பக்கமா குழம்பி போய் நிக்கும்போது, மாயாவும் அந்த இடத்துல செம மாசா வந்து, "என்ன சித்தி உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறீங்க. உங்களோட வேலைகள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது." அப்படி சொன்ன உடனே பார்வதி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "ஏய் நீ எத பத்தி பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும், "சித்தி இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா சரியே வராது. அதுக்கப்புறமா நான் சித்தப்பா கிட்ட சொல்ற மாதிரி ஒரு நிலைமைய நீங்களே ஏற்படுத்திக்காதங்க." அப்படின்னு நம்ம மாயாவும் பார்வதிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும், "நீ எத பத்தி சொல்றேன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன போய் எதுல நீ மாட்டி விடலான்னு யோசிக்கிற மாயா?" அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது, மாயாவும், "உங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தானே சாப்பாடெல்லாம் நல்லபடியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த சாப்பாடுல உப்ப கொட்டுனீங்க. அது மட்டுமா செய்தீங்க? அந்த இலைய கிழிச்சு வச்சிருக்கீங்க. அந்த தேங்காய் எல்லாத்தையுமே மாத்திருக்கீங்க. எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு எண்ணத்தோடயே இருக்காதங்க. பெரியப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேள்வி மேல கேள்வி வைக்கிறாங்க நம்ம மாயா. என்னதான் நம்ம மாயா கேட்டாலும் அதெல்லாம் பார்வதி கேட்குற மாதிரி இல்ல. பார்வதியும், "எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. தேவையில்லாம என் மேல பழிய போடாதன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம மாயா விடுற மாதிரி இல்ல. தனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, தனாவும், "நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல மாயா, இவங்களோட செயல் எதுவுமே சரியே இல்ல. எப்பண்டா இந்த குடும்பத்த பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலேயே சுத்திட்டு இருக்காங்க. எத்தனை நாள் சொன்னாலுமே, எவ்வளோ வாட்டி பட்டாலுமே இவங்கெல்லாம் திருந்த போறதே இல்ல மாயா. என்னைக்கு தான் இவங்களுக்கு புத்தி வருமோ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் மாயா கிட்ட சொல்றாங்க. பார்வதியும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ரூம்ல போன உடனே நம்ம புவனேஸ்வரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும், "சரி பார்வதி, நீ நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்ததில்ல. பூஜை எல்லாமே சொதப்பிட்டுல. பூஜை நல்லபடியா நடக்கல. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் சிவாவுக்கும் அந்த ரகுவுக்கும் சண்டை வந்துச்சா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட, "இல்ல, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. எல்லாமே அந்த மாயா வந்து தடுத்து நிறுத்திட்டா. என்னதான் நான் செயல் செய்தாலுமே எல்லாத்தையுமே அந்த மாயா மாத்தி வச்சுட்டா. வந்தவங்க எல்லாம் அந்த ரகு மாமாவையும் ஜானையும் புகழ்ந்து தான் தள்ளிட்டு போயிருக்காங்க." அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே புவனேஸ்வரி கிட்ட நம்ம பார்வதி சொன்ன உடனே புவனேஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. எப்பவுமே இந்த மாயா தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு காவல்காரி மாதிரி இருந்து எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கா. என்னைக்கு இந்த மாயா வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்கு தான் அந்த ரகுராம பழி வாங்க முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும், "நீங்க நினைக்கிறது எல்லாமே சரியா தான் இருக்கு. சீக்கிரத்துல மாயாவை அவங்க அத்தை மூலமாவே வெளியில அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம புவனேஸ்வரியும் பார்வதியும் சேர்ந்து போடுறாங்கன்னே சொல்லலாம்." அதே சமயத்துல ரூமுக்குள்ள நம்ம சிவராமன் வர்றதுக்கு தயாராகிறாங்க. பார்வதிக்கு கையில ஃபோன் இருக்க விஷயம் நம்ம சிவராமனுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமனும் பார்வதியை வெளுத்தெடுக்கிறாங்க. "என்ன இங்க நடக்குது? நீ இவ்வளோ நேரமா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? அது மட்டும் இல்லாம உன் கையில எப்படி இந்த மொபைல் ஃபோன் வந்துச்சு?" அப்படி சொல்லிட்டு நம்ம சிவராமனும் பார்வதியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். பார்வதியோட சூழ்ச்சி வேலை எல்லாமே தெரிய வருது. அப்படியே வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு தயாராகிறாங்கன்னே சொல்லலாம்.